ஓம் சாந்தி 12/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: தேவதைகளிடம் எந்த ஒரு சக்தி இருக்கிறது? மேலும் அந்த சக்தி எந்த விசேஷ தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது? பதில்: தேவதைகளிடம் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி விசேஷமாக ஒரே வழியினுடைய, அதாவது ஒரு வழியில் நடப்பதற்கான விசேஷ தன்மையின் காரணத்தினால் இருக்கிறது. அங்கே ஒரு வழி இருக்கின்ற காரணத்தினால் மந்திரி போன்றவர்களை வைப்பதற்கான அவசியம் இல்லை. தேவதைகள் சங்கமயுகத்தில் பாபாவிடமிருந்து எப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால், அதன் மூலம் 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கிறார்கள். அங்கே ஒரு ராஜாவினுடைய ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கும், இன்னொரு வழி இருக்காது. அதாவது சத்தியுகத்தில் ராஜாவும் பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனால் அந்த பிரஜைகள் அப்படின்ற பார்வையில் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராஜ்யத்தின் பிரஜைகள் என்ற பார்வை இருக்காது, குடும்பத்தினர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். அதற்கு காரணம், பாபாவின் ஒரு வழியில் நடந்து சக்தியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இங்கு அனைவரையும் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கறதுனால அங்கே ஒரு குடும்பமாக இருக்கும், இன்னொரு வழி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கண் கிடைத்திருக்கிறது. முதலில் கண்கள் இருக்கவில்லை. எந்த கண்? அஞ்ஞானத்தின் இந்த கண்களோ இருந்தது, ஞானம் என்ற கண் இல்லாமல் இருந்தது. ஒரு பாபாதான் ஞானக் கடல் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். எந்த ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டுமோ, அந்த ஆன்மீக ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. எப்படி சுகதாமம் மாறி மாயையின் ராஜ்யம் அல்லது துக்கதாமமாக ஆகிறது, பிறகு கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் என்று அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ற பார்வை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் யாகங்கள், தானம், புண்ணியம் போன்றவற்றின் மூலம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி எதுவும் கிடைப்பதில்லை. ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாகத்தை நடிக்கத்தான் வேண்டும். எனக்கும் பார்ட் கிடைத்திருக்கிறது என்று பாபா கூறுகிறார். அவர்கள் வெறும் சாஸ்திரங்களின் படிப்பை மற்றும் உலகாய படிப்பை தான் தெரிந்திருக்கிறார்கள். இந்த ஆன்மீக தந்தையை முற்றிலும் தெரிந்திருக்கவே இல்லை. எப்போது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, பழைய உலகம் மாற வேண்டுமோ, அப்போது ஆன்மீக தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கிறார். மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள். பிறகு முழு உலகத்திலும் ஒரே ஒரு தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும். அதற்கு தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் தந்தையை நினைவு செய்கிறார்களோ, தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ, அவர்களெல்லாம் சங்கம யுகத்தில் இருக்கிறார்கள். இப்போது இருப்பதே பிரஜைகளின் ராஜ்யம். சத்யுகத்தில் ஒரு வழி இருக்கின்ற காரணத்தினால் சக்தி இருக்கிறது. இப்போ பிரஜைகளின் ராஜ்யம், ஜனநாயகம், அநேக வழிகள் இருக்கிறதுனால்தான் அவ்வளோ பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கு. ஆனால் அதே சத்தியுகத்தில் எல்லாரும் ஒரு வழியில் நடக்கிறதுனால அங்கே சுகம் சாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
நீங்கள் இப்போது அந்த சக்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். 21 பிறவிகள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்வீர்கள். அங்கு உங்களுடைய தெய்வீக குடும்பம் மட்டும் இருக்கும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பம். அதாவது இங்கே நாம் எல்லாருமே ஈஸ்வரிய குடும்பத்தினர், ஒரு வழியில நடக்கக்கூடியவர்கள். இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சத்தியுகத்துக்கு போன உடனே இது தேவதா குடும்பமாக மாறிடும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று பாபா கூறுகிறார். ஒருவேளை தேக அபிமானத்தில் வந்து மறந்து விடுகிறீர்கள் என்றால் அசுர குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவீர்கள். ஒரு வினாடியில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக, பிறகு ஒரு வினாடியில் அசுர சம்பிரதாயத்தினராக ஆகி விடுகிறீர்கள். இது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா? உலகத்துல கூட ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தா தேவதா குணம், ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்த்தா அசுர குணம், அப்படி இருக்கக்கூடாது. கவனம் இருக்கணும் அப்படின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு கடினமாக தோன்றுகிறது. இங்கு அநேக விதமான சாஸ்திரங்கள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அதை படிக்கிறார்கள். இங்கோ நீங்கள் புத்தகம் போன்றவைகளை படிக்க வேண்டியதில்லை, உருவாக்க வேண்டியதும் இல்லை. இந்த முரளியை அச்சடிக்கிறார்கள் என்றால் கூட புத்துணர்வு பெறுவதற்காக அச்சடிக்கிறார்கள். மற்றபடி புத்தகம் போன்ற எதுவும் இருக்காது. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். அதனால்தான் பாபா எப்போவுமே என்ன சொல்றார், டைரியில நோட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனா புத்தியில நோட் ஆயிருக்கணும், பதிவாயிருக்கணும். புத்தியில என்னென்ன பதிவாயிருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கடைசி நேரத்துல உதவும். மற்றபடி டைரிஸ் எல்லாம் விநாச நேரத்துல எங்க இருக்க போகுது? அப்போ புத்தியில பதியணும் அப்படின்னா கடைப்பிடிச்சிருக்கணும். அப்போ அது மறக்காது. மனிதர்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருகிறார்கள். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மனிதர்களுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது. எவ்வளவு பெரிய நாடகமாக இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் அழியாத பாகம் பதிவாகி இருக்கிறது. இதற்குதான் ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு முக தோற்றம் இருக்கிறது. அதனுடைய பாகம் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அதனால்தான் இதனை உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் அமரும் போது மாயையின் புயல் வருகிறது, யுத்தம் நடக்கிறது. அதை பார்த்து பயப்படக்கூடாது. மாயை அடிக்கடி நினைவை துண்டித்து விடுகிறது. எப்படியெல்லாம் எண்ணங்கள், விகார எண்ணங்கள் வருகிறது என்றால் அது ஒரேயடியாக புத்தியை கெடுத்து விடுகிறது. இருந்தாலும் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். முதலில் ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதாவது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. எப்படி 8 மணி நேரம் அரசாங்க வேலை இருக்கிறதல்லவா? இப்போது நீங்கள் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்கள். நீங்கள் குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் முயற்சி செய்து நினைவில் இருக்க வேண்டும். இதன் மூலம் வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு உங்களுடைய நினைவானது உறுதியாகிவிடும். பிறகு பாபாவினுடைய நினைவிலேயே ஷரீரத்தை விடுவீர்கள்.
அப்படிப்பட்டவர்கள்தான் வெற்றி மாலையின் மணியாக ஆகுவார்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்க வேண்டும், ராயலாக இருக்க வேண்டும். அதாவது எந்த கான்டெக்ட்ல பாபா சொல்றார் அப்படின்னா, சில நேரத்துல பெரிய மனிதர்கள் எல்லாம் வருவாங்க, புக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் ராயலா இருக்கணும், அவங்ககிட்ட அப்படி பணம் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றார். ராயல் மனிதர்கள் தாங்களாகவே ஏதாவது கொடுப்பார்கள். இதை நீங்கள் அனைவருடைய நன்மைக்காக கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். யாராவது படித்துவிட்டு கூட உங்களுக்கு பணத்தை அனுப்பி விடுவார்கள். நீங்கள் செலவு செய்கிறீர்கள் அல்லவா? இது அவங்களுக்கு புரியும். ஆகையால அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாகவே கொடுப்பாங்க. நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பணத்தை பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கிறோம் என்று சொல்லுங்கள். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்கு குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் மாயை என்ன தடைகளை ஏற்படுத்துகிறதோ அதை பார்த்து பயப்படக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், உள்நோக்கு முகத்தின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி, அதாவது ஆத்மா ஆகங்கள். பாண்டவர்களின் குகைகள் என்ன காட்டுகிறார்களோ அது இந்த உள்நோக்கு முகத்தின் குகையாகும். எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான குகையில் இருப்பீர்களோ அவ்வளவு உலக சூழ்நிலைகள் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள். எப்படி குகைக்குள்ளே இருப்பதினால் வெளி சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு இருப்பார்களோ அதுபோல் இந்த உள்நோக்கு முகத்தின் குகையும் அனைவரிடமிருந்து விடுபட்டவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக ஆக்கி விடுகிறது. மேலும் யார் பாபாவிற்கு பிரியமானவர்களோ அவர்கள் தானாகவே அனைத்தில் இருந்தும் விடுபட்டவராக ஆகி விடுவார்கள். ஸ்லோகன், சாதனை என்பது விதை, மேலும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாக இருக்கிறது. விஸ்தாரத்தில் சாதனையை மறந்துவிடக் கூடாது. அவ்யக்த சமிகை. உள்நோக்கு முகத்தின் அடையாளமே சதா கடலின் ஆழத்தில் மூழ்கிய கம்பீர மூர்த்தி ஆகுவதாகும். முகத்தின் மூலம் ஆத்ம நிலையின் சின்னம் தென்படும். ஒரு பக்கம் மனன சிந்தனை செய்யும் முகம், இன்னொரு பக்கம் ரமணீகமான மலர்ந்த முகம். 2 லட்சணங்களும் முக தோற்றத்தில் வெளிப்படும். உள்நோக்கு முகமுடையவர்கள் சதா மலர்ந்த முகத்துடன் தென்படுவார்கள். ஏனென்றால் மாயையுடனான எதிர்ப்பு முடிந்து போயிருக்கும். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.
சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.